ஒருத்தர் எனிமையா இருப்பாங்க ஒரு பீரியட்ல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலம் கண்டினியூ ஆயிடும். அவங்க வேற வேற ஃபார்ம் எடுத்து வேற வேற ரிலேஷன்ல உன்னோட லைஃப் ஃபுல்லா அவங்க என்டர் ஆவாங்க. ஏன்னாக்க நீ அந்த கார்மிக்க அந்த சம்ஸ்காராவ நீ கிளென்ஸ் பண்ற வரைக்கும் அது தொடர்ந்துட்டே இருக்கும். உன்னை விடவே விடாது. நேத்து யாரோ ஸ்வாட் எடுத்து நெஞ்சில குத்துற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துதான். அதுல ஏற்பட்ட அந்த வைப்ரேஷன்ல தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப பத்மா சொன்னா, நேத்து நம்ம ஆங்கரை கில் பண்ணோம்ல, அப்ப இவரோட நம்ம சண்டை போட்டோம்ல, இவரோட ஆஸ்ட்ரல் பாடியோட சண்டை போட்டிருக்கா. நம்ம சண்டை போட்டோம்ல, அதோட பெயின் தான் இப்ப இவ அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல அவங்களோட தாத்தா வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னாக்க, இது சும்மா நீ இப்ப உன்னோட சன் அந்த அந்த பீரியட்ல நீ ஹேங்கிங் பீரியட்ல இருந்த சன், இந்த சன்னுக்கு சன்னோட ஒரு பீஸ் ஒரு சமாதானத்துக்காக நீ இப்ப இங்க வந்திருக்க. நீ இங்க குடுக்குற இந்த மூலிகையை நீ எப்படி கொடுக்கணும்னாக்க, ரொம்ப இதுவா லவ்வாவா கொடுக்கணும். டியோவோட கொடுக்கணும். டிஏஓன்னு வாங்க அவங்களோட டாவைஸ் லாங்குவேஜ்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு லவ். அந்த லவ்வோட நீ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவன் தான். வந்த காலத்துல இருந்து என்னோட ஃபேமிலி என்ன கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு போற இடம் என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னால ஒரு பவுச்ச கொடுப்பா, ஒரு பெரிய பவுச் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, ஜர்டன் இது உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு பத்திரமா வச்சிருந்தாரு. இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்லையா, இந்தாங்க இதை எடுத்துக்கோங்கன்னு அதை எடுத்து பார்த்தா, இவ வீடு வித்து கொண்டு பணம் கொடுத்தா இல்லையா, லோப்சாங் கொடுத்து ஜர்டன் கொடுக்க சொன்னா இல்லையா, அந்த பண மூட்டையை கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவ என்ன பண்றா, அவ வாங்கிடுறா அந்த பண மூட்டையை. வாங்கிட்டு அப்புறம் என்ன சொல்றான்னா, அனிமல்ஸ் இருக்கும், பிளான்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கறது யாருனாக்க எர்த்து தான், இந்த பூமி தான் ஃபுட்டு கொடுக்கும். அப்ப ஹியூமன் பாப்புலேஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபுட்டு ரொம்ப அபேண்டன்டா இருக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அனிமல்ஸ் அதுக்கு தேவையானதை அது எடுத்துக்கும். அதே மாதிரி மரம் செடி கொடிகளுக்கு தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை பூமியில இருந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரி பூமி மாதா எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்கறது அவங்கதான். எந்த விதமான கான்ஃபிளிக்டும் மனுஷங்களுக்குள்ள கிடையாது, பொறாம கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன அளவு வேணுமோ அந்த அளவை மட்டும் அவங்கவங்க எடுத்துப்பாங்க. வணக்கம். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய விஸ்வ குருவான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அண்ட் ஸ்வர்ணமாலியா பத்ரிஜி அவர்களுடைய நல்லாசியுடன் நாம் இத்தனை நாட்களாக டு டான்ஸ் வித் டக்கினி என்ற புத்தகத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதன்படி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் எனிமையா இருப்பாங்க ஒரு பீரியட்ல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலம் கண்டினியூ ஆயிடும். அவங்க வேற வேற ஃபார்ம் எடுத்து வேற வேற ரிலேஷன்ல உன்னோட லைஃப் ஃபுல்லா அவங்க என்டர் ஆவாங்க. ஏன்னாக்க நீ அந்த கார்மிக்க அந்த சம்ஸ்காராவ நீ கிளென்ஸ் பண்ற வரைக்கும் அது தொடர்ந்துட்டே இருக்கும், உன்னை விடவே விடாது. இப்ப நான் உனக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ண, இப்ப டான்ஸ் ஆடி அந்த இதெல்லாம் எடுத்துட்ட. உன்னோட ஆங்கர்னா பஸ்ட் அவுட் ஆகி வெளில வந்துருது. ஏன்னா இந்த கிளென்சிங் ப்ராசஸ் நடந்தாதான் நீ ஜர்டனோட சமாதானம் ஆக முடியும். இந்த பீரியட்ல நீ சமாதானம் ஆலனாக்க திருப்பி 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 நீ பர்த் சைக்கிள்ல அவர் உன்னை விடமாட்டான். நீ நினைக்கிறியா அவ்வளவு ஈஸியா ஜர்டன் உன்னை விட்டுடுவான்னு? விடவே மாட்டான். பின்னால பின்னால விரட்டி அடிச்சுட்டு வருவான். அதனால இப்ப நீ பண்ணிட்ட. அப்ப அவ கேட்பா, எனக்கு எப்படி இந்த டான்சிங் இது வந்தது, ஆர்ட் எனக்குள்ள எப்படி வந்தது, எனக்கு தெரியவே தெரியாத டான்ஸ்னா, நீ ஒரு பிறவியில பெரிய டான்சரா நீ இருந்திருக்க. அப்ப அந்த என்ன அந்த பஃபலோ ஃபேஸ் வச்ச ஒரு டொமைனை நீ என்ன பண்ணிருக்க, வதம், அந்த டான்ஸ் ஆடி வதம் பண்ணி உனக்கு இது இன்ஜஸ்டிஸ் பண்ண ஒருத்தனை நீ அந்த ஆங்கராலேயே நீ என்ன பண்ணிருக்க, அந்த டான்ஸ் ஆடி ஆடி என்ன பண்ண அந்த ஆங்கரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பஃபலோ ஃபேஸ் இருக்கு இல்லையா, அவரை நீ என்ன பண்ணிட்ட, வெட்டி கொல்ற மாதிரி ஒரு நாடகம் நடந்தது. அதுல உன்னோட மனசு சமாதானம் ஆயிடுச்சு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்வாங்க.
அப்ப வந்து அதனாலதான் அந்த பவர் தான் இருந்தது. இல்ல என் கைய வந்து என்ன நான் ஸ்வாட் கையில வச்சுட்டு இருந்தேன். கைய வச்சிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னால ஒரு டார்க் ஃபார்ம் வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு டான்ஸ் ஆடுற மாதிரி நான் பார்த்தேன். நான் கிட்ட போய் போய் நான் அட்டாக் பண்ணேன். அதுவும் இல்லாம என் கைய வந்து என்னோட ஆர்ம வந்து யாரோ டைட்டா புடிச்சு நான் ஸ்வாட வந்து எப்படி அவங்க மேல வீசி வீசி அட்டாக் பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து டல்லா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, டல்லா தான் அது. இப்ப உனக்கு வந்து மனசு நல்ல சமாதானம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஆங்கரை வெளியில கொண்டு வந்து நீ என்ன பண்ணிட்ட, இத சால்வ் பண்ணிட்ட. இப்ப நீ பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னாக்க, ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் ஹார்மோனி என்ன பண்ணணும், நீ கொண்டு வரணும் ஜர்டனோட. அது கொண்டு வந்து அந்த புரிதலையும் அவருக்கு கொடுத்தாதான் இது வந்து இந்த சம்ஸ்காரம் வந்து உனக்கு கம்ப்ளீட் ஆகும். அதனால நீ என்ன பண்றேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு லீவ் மீ. இங்க விட்டுட்டு நீ போகணும். ஏன்னா நேத்து நைட்டு வந்து ஜெர்டனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக்ல என்னன்னா ரொம்ப வெரி பர்த்துக்கும் டெத்துக்கும் லைஃபுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்காரு. நீ போனனாக்கதான் அது வந்து சால்வ் ஆகும். நீ போல அப்படின்னாக்க இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அப்புறம் திருப்பி நீ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்ப நீ போய் என்ன பண்ற, அவரை சேவ் பண்ற. அதுக்கு தகுந்த வந்து ஒரு மூலிகை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பல் பவுச் எடுத்து கொடுப்பா. இதுதான், நீ இதை எடுத்துட்டு போ. நீ அங்க போய் அதை ஹாட் வாட்டர்ல போட்டு ஹீட் பண்ணி டிராப் டிராப்பா அவரோட வாயில விடு, அவருக்கு சரியாகும் அப்படின்னு சொல்வா. அப்ப அவர் என்ன அவ கேட்பா, அப்ப நான் இங்க விட்டு அம்மாலாம் உங்களை விட்டு நான் போகணுமான்னு கேட்பா. ஆமா, திஸ் இஸ் த டைம் யூ மஸ்ட் லீவ். நீ போயிட்டு நீ திருப்பி வா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஓகே, நான் திருப்பி வரேன் அப்படின்வாங்க. அப்ப என்ன பண்ணுவா, சரி நான் இப்ப எப்படி கிளம்பணும் அப்படின்னோடனே, நீ ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு மீல்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணு, உன்னோட பிலாங்கிங்ஸ் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீ உனக்கு தேவையானது எல்லாம் 10 டேஸ் அங்க இருக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த 10 டேஸ்க்கு உண்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன். இந்த ஹர்ப்ஸையும் மறக்காம கையில வச்சுக்கோ, இதை எடுத்துன்னு போன்னு சொல்றாங்க. சரின்ட்டு அவ என்ன பண்றா, நான் திருப்பி வருவேன்னா கட்டாயமா நீ திருப்பி வரணும் அப்படின்றாங்க. அவ என்ன பண்றா, திருப்பி வந்தா அம்மாலாம் இருப்பாங்க, நம்மள பாப்பாங்கன்ற அந்த ஒரு இதுல என்ன பண்றா, அவங்க கிட்ட இருந்து விடை பெற்றுட்டு அந்த அன்பு மேல ஏறி என்ன பண்றா, போகும்போது அவங்க கூப்பிடுறாங்க அம்மாலாம். கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ போற வரைக்கும் ஜர்டனுக்கு எதுவும் ஆகாது. ஓகே, அது அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்தாலும் ஒன்னும் ஆகாது. அது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நீ இப்போ அன்புக்கு வந்து வயசாச்சு, அதனால ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு போகாத, கொஞ்சம் நீ நிதானமாவே போ, நீ திருப்பி வருவ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு திருப்பி அவளை கூப்பிடுறாங்க. குதிரையில இருந்து இறங்கி வரா. அம்மாலாம் என்ன பண்றாங்க, அவளை டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 இயர்ஸ் இருந்ததுல எப்பவும் இல்லாத ஒரு அஃபெக்ஷன் அவங்களுக்கு. டைட்டா ஹக் பண்ணிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புறாங்க. அனுப்பிட்ட உடனே அவ ஏறிட்டு போயிடுறா. தேடி போறா, திரும்பி பாக்குறா. ஆனா அங்க வந்து அம்மாலா வந்து உள்ள ஹட்டு உள்ள போயிட்டாங்க. அதனால நேரா போயிட்டா. போயிட்டு என்ன பண்றா, நேரா அங்க போயிட்டு அந்த மனாஸ்டிக் போயிட்டா, ஜர்டனோட மனாஸ்டிக்கு போயிட்டா. அங்க போனவொடனே அந்த மனாஸ்ட்ரியே ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்னன்னு கேட்டாக்கா சொல்றாங்க, ஜர்டானுக்கு நேத்து நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திடீர்னு எப்படி வந்ததுன்னு, அந்த லோப்சாங் இருக்கான் இல்லையா, ஜர்டனோட அசிஸ்டன்ட், இவகிட்ட வந்து வந்து காசு நிறைய வாங்கிட்டு போவான்ல, அவர் பத்மா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஜர்டனுக்கு நேற்று ஹார்ட் அட்டாக் வந்தது, இப்ப வரைக்கும் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காங்க, இங்க இருக்கிற மருந்தெல்லாம் நாங்க எடுத்து கொடுத்து பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, டாக்டரும் வந்து பார்த்தாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல இங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்படி ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்ததுன்னு கேட்கும்போது, தெரியல, நேற்று யாரோ வந்து ஸ்வாட் எடுத்து நெஞ்சில குத்துற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துதான், அதுல வந்து ஏற்பட்ட அந்த வைப்ரேஷன்ல தான் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப பத்மா சொன்னா, நேத்தி வந்து நம்ம ஆங்கரை கில் பண்ணோம்ல, அப்ப இவரோட நம்ம சண்டை போட்டோம்ல, இவரோட ஆஸ்ட்ரல் பாடியோட சண்டை போட்டிருக்கா, நம்ம சண்டை போட்டோம்ல, அதோட பெயின் தான் இப்ப இவ அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, பத்மா நீ எப்படி வந்த, உனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நான் இங்க வரணும்னு தோணிச்சு, அதனால நான் இங்க வந்தேன். இப்ப நான் வந்து ஜர்டன் எங்க இருக்காரு, நான் பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது, இங்கதான் இருக்காங்க, நீ தாராளமா வந்து பார்க்கலான்னு ஒண்ணு என்ன பண்ணிட்டா, நேர போற அவர் ரூம்குள்ள கூட்டின்னு போறாரு. அங்க முதல்ல ஒரு 2-3 இயர்ஸ் பேக்ல பார்த்தேன், ஜர்டனுக்கும் இப்பைக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அப்ப வந்து அவர் எப்படி இருந்தாருனாக்க, பெரிய ஃபிகர், வைட் ஐஸ், அப்புறம் அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது, அந்த லாஃபிங், அந்த கண்ணுல இருந்து ஒரு கனல் கக்கற ஒரு வெப்பம், இதெல்லாம் அவ பார்த்திருக்கா. இப்ப பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவர் ரொம்ப மெலிஞ்சு போய் அப்படியே படுத்துட்டு இருக்காரு அவரு.
ரொம்ப அப்ப என்ன சொல்றா, பக்கத்துல லோப்சனுக்கு வந்து அந்த இது அம்மாலா கொடுத்த அந்த மூலிகையில அதை மருந்து எடுத்து கொடுக்குறா. இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு சூப் மாதிரி பண்ணிட்டு நீ எடுத்துட்டு வா என்கிட்ட அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னா, நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன், ஜர்டன் பக்கத்துல தான் நான் இருக்க போறேன், சேரை புல் பண்ணி போட்டுக்கிறான். போட்டுட்டு என்ன பண்றான், அங்க வந்து அவளுக்கு வந்து அந்த சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு லோப்சாங் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எங்கேயோ வெளியில போயிட்டீங்க, ரீட்ரீட் போயிட்டீங்க, நாங்க நீங்க வந்து இப்ப வந்து ஜர்டனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கீங்க, பெரிய கிரேட் ஹார்ட் தான் உங்களுக்கு. அவர் உங்களை என்ன தெரியுமா சொன்னாரு, நடுவுல கொஞ்ச காலம் தேடினாரு, நீங்க கிடைக்கலன்ன உடனே என்ன தெரியுமா சொன்னாரு, நெக்ஸ்ட் பர்த்ன்னு இருந்ததுனாக்க நான் பத்மாவோட நெக்ஸ்ட் பர்த்தோட அவங்களோட இது வெல்த்த கூட நான் புடுங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சோ என்னவோ தெரியல, சிறிது காலம் கழிச்சு என்ன பண்ணாங்க, அவருக்குள்ளேயே ஒரு மனமாற்றம் வந்தது. அதுக்கும் நடுவுல வந்து இங்க அபார்ட்ல வந்து ரெய்டு வந்தது. ரெய்டு வந்து ஃபண்ட் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறதாகவும், அதிகார துஷ்பிரயோகம் பண்றதாகவும், மக்களை ஏமாத்துறதாகவும் ஒரு பெரிய ஒரு கலவரம் இங்க நடந்தது. இப்ப வந்து ஜர்டன் வந்து கம்ப்ளீட்டா இந்த இது விட்டு போக சொல்லிட்டாங்க, மொனாஸ்ட்ரி விட்டு போக சொல்லிட்டாங்க. வேற ஒரு அபார்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிர்ணயிக்கப்பட்டாங்க. இவரு நாளைக்கு கிளம்பணும், அதுக்குன்னால ப்ரீவியஸ் நைட் இப்படி உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு, அதனால இப்ப உடம்பு நல்லா பண்ணிட்டு தான் அவர் போவாரு அப்படின்வா. அப்ப அவங்க என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து சில காலம் வந்து நீ எங்க இருக்கன்னு தேடி பார்த்தாரு. உன்னோட டூ பிரதர்ஸ் வீட்டுக்கு போய் செக் பண்ணாரு, உன் டாட்டர்ஸ் வீட்டுக்கு போய் செக் பண்ணாங்க. அவங்க சொல்லிட்டாங்க யாருமே அங்க இல்ல, பத்மா வந்து இங்கெல்லாம் எங்கேயும் இல்ல, எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்ட்டு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கும் தெரியாது பத்மா எங்க இருக்கான்ட்டு. அதனால அவர் நினைக்கும் போது, அப்பா அம்மாலாவோட ஒர்க் தான் இது, என்னை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி அங்க வச்சிருக்காங்க, நான் டல்லாக்கு, வசுந்தராக்கு, அம்மாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு அவன் நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜர்டனுக்கு வந்து அந்த டிராப்பா இது கொடுக்குறான், மூலிகை ஜூஸ் கொடுக்குறான். அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அவ சேர்ல உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தூங்கிற. ஏன்னா ப்ரீவியஸ் நைட்டு தூங்கல, டிராவல் பண்ணிது, குதிரையில டிராவல் பண்ணி வந்த டயர்டு வேற. அதனால அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல வந்து அவங்களோட தாத்தா வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருனாக்க, இது வந்து சும்மா நீ இப்ப வந்து உன்னோட சன், அந்த அந்த பீரியட்ல நீ ஹேங்கிங் பீரியட்ல இருந்த சன், இந்த சன்னுக்கு வந்து சன்னோட ஒரு பீஸ், ஒரு சமாதானத்துக்காக நீ இப்ப இங்க வந்திருக்க. நீ வந்து இங்க கொடுக்குற இந்த மூலிகையை வந்து நீ எப்படி கொடுக்கணும்னாக்க, ரொம்ப இதுவா லவ்வாவா கொடுக்கணும், டியோவோட கொடுக்கணும். டிஏஓன்னு வாங்க அவங்களோட டாவைஸ் லாங்குவேஜ்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து ஒரு லவ், அந்த லவ்வோட நீ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா கொடு. ஆனா நான் அன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட்ல அந்த மூன் லைட்ல அந்த மூனோட இது இது ஒளி வந்து எல்லா இடத்துலயும் பிளாங்கெட் மாதிரி இருக்கும்போது நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா, நீ வந்து எந்த பிறவியில உன்னோட சன்னோட பீஸ் வச்சுக்கிறியோ அப்ப நான் அவன் கூட இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்ப நான் வந்திருக்கேன், இந்த 10 days நீ இங்க இருக்க போற 10 days நான் உன் கூட தான் இருப்பேன்னு ஒரு ட்ரீம் வந்தது. அதே ட்ரீம் என்னாச்சுன்னா, அவளோட லவ்வபிள் தாத்தா, அவ தாத்தாவை நினைக்க இது பண்ணவே முடியாது அவளால. அந்த மாதிரி ஒரு தாத்தா, அந்த தாத்தா கிட்ட வந்து கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும், அவர் நிறைய இவளுக்கு வந்து விஷயங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்லயே அப்படியே இருந்து இருந்து ஒரு 5 days ஆயிடும். 5 days முடிஞ்ச உடனே ஜர்டன் வந்து கொஞ்சம் ஏந்து உட்காந்து சாலிட் ஃபுட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாரு. அப்ப வந்து ஜர்டன் சொல்வாரு, பத்மா கையை பிடிச்சி, நான் சாரி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரு. அப்ப அவர் சொல்வா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எனக்கு உங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை, காழ்ப்புணர்ச்சி கோபம் எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனா அவ நினைச்சிருக்கா எப்பனாக்கா, இவ கொஞ்சம் கொஞ்சமா இவ கிட்ட இருந்து இவளோட பொசிஷன் எல்லாம் புடுங்க ஆரம்பிச்சார்ல, அப்ப அவ நினைச்சிருக்கா, ஐயோ இவன் செத்து தொலைச்சா நல்லா இருக்குமேன்னு போல அந்த அவ்வளவு கோபம் வந்திருக்கு. அதே மாதிரி அவர் வந்து ஜாக்வா இருக்கும்போது அந்த பீரியட்லயும் அவர் வந்து இவளை கான் பண்ணும்போது, இவன் செத்து தொலைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கே, இவ ஓட ஓட விரட்டி நான் ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழறேன்னுட்டு நீ ஃபீல் பண்ணிருக்க. அப்ப அந்த ஆங்கர் எல்லாம் வெளியில போன உடனே இவகிட்ட இருந்து ஜர்டன் மேல வந்து தாய் வந்து ஒரு
குழந்தை மேல என்ன மாதிரி ஒரு அன்பை காட்டுறாலும் அந்த அன்பு தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த அன்பு, அந்த எனர்ஜி, லவ் எனர்ஜி வந்து ஜர்டன் கிட்ட டிரான்ஸ்பர் ஆகும்போது அந்த ஜர்டனா என்ன ஆயிட்டாருனாக்க அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் விட்டுட்டு பத்மாவை பார்த்தவொன்னா ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, அப்புறம் வந்து என்ன சொல்றாருனாக்க ஃபர்கிவ்னஸ் எல்லாம் கேக்குறாரு அவரு. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றா, another 5 days இருந்து கூடயே இருக்காரு. ஆனா அந்த டயத்துல எல்லாம் ஈகியோட எனர்ஜி வந்து அந்த ஃபார்ம் வந்து இவளோடயே இருந்திருக்கு, பத்மாவோடயே இருந்திருக்கு. இருந்து என்ன பண்றாரு, அது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவா, ஹாப்பியா வந்து ஜர்டன் வந்து சரியாயிடுவான். சரியாயிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, இவ என்ன பண்ணுவா, தன்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா போய் அம்மாலாவை பார்க்கணும். அப்ப அவ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுப்பா, இவன் வந்து என்னை கூட்டு ஜர்டன் வந்து என்னை இப்படி கார்னர் பண்ணலன்னா, என்னை வந்து என்னோட ஸ்டேட்டஸை வச்சு என்னை அவமானப்படுத்தலைன்னாக்க எனக்கு அம்மாலான ஒருத்தவங்க வந்து எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஐ எம் பிளெஸ்ட். அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு அவமானத்துக்கு பின்னாலேயும் நம்மளுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நன்மையே நினைச்சு அந்த அவமானத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்தோம்னா அதுக்கப்புறம் நடக்கிறது நல்லதுதான் நடக்கும் நம்ம லைஃப்ல. அதனால நீங்க மாஸ்டர்ஸ் இது வந்து எப்பவுமே புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் இவ வந்து அம்மாலாக்கு தேங்க்ஸ் சொல்றா. இல்லைன்னா எனக்கு இந்த ஜர்டனுக்கு தேங்க்ஸ் சொல்றா. நான் எனக்கு இப்படி இல்லைனாக்க நான் அம்மாலா கிட்ட வந்து நான் இது பண்ணிருக்க வந்திருக்க மாட்டேன் அம்மாலாவோட அப்படின்ட்டு அவ சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றா, இவ தன் கிளம்பி போகணும்ல, நீ திருப்பி வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அம்மாலா. அதனால என்ன பண்றா, தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, இப்ப ஜர்டன் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. அவர் வந்து அவரை பார்த்துக்கிட்டு குட் பை சொல்லிட்டு அவ என்ன பண்றா, வெளியில வரா. வெளியில வரும்போது லோப்சாங் என்ன பண்றாரு, பின்னாலே வரட்ட அடிச்சுட்டு வராரு. வந்துட்டோன்னா பத்மா நீங்க கிளம்புறீங்களான்னு கேட்கும் போது, ஆமா நான் கிளம்புறேன், நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்றா. அப்ப இவ வந்து ஜர்டன் என்ன பண்ணுவாருன்னா, ஜர்டன் வந்து அவருக்கு நெக்ஸ்ட் என்னவோ அதை அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது வேற இங்க என்ன லோப்சாங் என்ன சொல்றாங்கன்னா, ஜர்டன் வந்து ரிட்ரீட்டுக்காக வேற ஒரு இடத்துக்கு போறாரு. ஏன்னா இங்க ஆசிரத்தை மட்டும் வெளியில போக சொல்லிட்டாங்க. ரிட்ரீட்டுக்கார ஒரு ஆசிரமத்துக்கு அங்க போறாரு. அதனால அவர் போயிடுவாரு. பட் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஜர்டனோட வந்து சேர்ந்த காலத்துல இருந்து நான் ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவன் தான். வந்த காலத்துல இருந்து என்னோட ஃபேமிலி வந்து என்ன கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு போற இடம் என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னால வந்து ஒரு பவுச்ச கொடுப்பா, ஒரு பெரிய பவுச் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, ஜர்டன் வந்து இது உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு பத்திரமா வச்சிருந்தாரு. இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்லையா, இந்தாங்க இதை எடுத்துக்கோங்கன்னு அதை எடுத்து பார்த்தா, இவ வீடு வித்து கொண்டு வந்து பணம் கொடுத்தா இல்லையா, லோப்சாங் கொடுத்து ஜர்டன் கொடுக்க சொன்னா இல்லையா, அந்த பண மூட்டையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவ என்ன பண்றா, அவ வாங்கிடுறா அந்த பண மூட்டையை. வாங்கிட்டு அப்புறம் என்ன சொல்றான்னா, இந்த பணம் வந்து இனிமே எனக்கு தேவைப்பட போறது கிடையாது. என்னோட வீடு போனதுதான். இந்த பணத்தை வச்சு நான் திருப்பி அந்த வீடை நான் வாங்க முடியாது. அதனால எனக்கு வேண்டாம், அதுவும் எனக்கு வேண்டவும் வேண்டாம். எனக்கு நான் ஏதோ ஒரு உயர்ல ஒண்ணு பிடிக்கிறதுக்காக நான் அதுக்காக நான் வந்து என்கிட்ட இருந்ததை வந்து நான் பே பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் வந்து எனக்கு ஹாப்பி. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த பணத்தை நீங்க இங்கே வச்சுட்டு, இவளுக்கு வந்து அம்மாலா காட்டினாங்கல்ல ஒரு இடம், ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறை உள்ள நேத்தி பார்த்தோம் நம்ம, கவ்வு போச்சு. போகும்போது மான் சத்தம் போட்டுட்டே போச்சு. அப்ப அம்மாலா சொன்னாங்க, இந்த இடத்துல ஃபியூச்சர்ல உமனுக்காக ரிட்ரீட் சென்டர் வரப்போகுது. இங்க அவங்களும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில முன்னுக்கு வரணும், அவங்களும் மாங்கா இருக்கணும். இது வரப்போகுது. அதுக்கு வந்து இப்பயே வந்து அதுக்கு ஃபவுண்டேஷன் போடணும். இல்லையே இடம் காலியா தானே இருக்குன்னு சொல்லும் போது, பாஸ்ட பார்த்தவனுக்கு ஃபியூச்சரையும் பார்க்க கத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அது மைண்டுக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டா, உடனே அவங்க கிட்ட கொடுத்து, லேப்டாப் கிட்ட கொடுத்து, இந்த பணத்தை வந்து ஜர்டனுக்கு நீங்களே வச்சுட்டு அந்த ஒரு இடத்துல, எந்த இடம் யார்லிங் வேலி தாண்டி எந்த இடம் காட்டினாலும் அந்த இடத்துல வந்து உமன்ஸ்க்காக ஸ்பிரிச்சுவாலிட்டியில வரதுக்காக ஒரு ஆசிரமம் ஒண்ணு கட்டுங்க. கொஞ்சம் பணம் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் மட்டும் ஜர்டன் கிட்ட கொடுங்க. ஏன்னா அங்க ரிட்ரீட் முடிஞ்சு அவரோட உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது தேவைப்படும் அவருக்கு. அதனால அது மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, கிளம்பிடுறா. தன்னோட இது வேலை முடிஞ்சிடுச்சுன்னு. அப்ப லோப்சாங் கேக்குறான், என்ன நீங்க பாப்பீங்களா திருப்பி, நான் எப்போ உங்களை மீட் பண்றது அப்படின்னு. ஒன்னு அவ கொஞ்சம் யோசிச்சுட்டு, இது ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, என்ன ஃபியூச்சர் யாருக்கு என்ன வச்சிருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. கிளம்பி என்ன பண்றா, அதே ஹார்ஸ் எடுத்து ரொம்ப ஸ்பீடா அம்மாலாவை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஹாப்பியா அவ என்ன பண்றா, போயிடுறா. அங்க போயிட்டு வந்து அங்க பார்த்தாக்க ஏர்லிங் வேலி தாண்டி அமலா இருக்கிற ஹட்டுக்கு போயிடுறா. அங்க போய் பார்த்தாக்க அவசர அவசரமா டோரை திறந்து உள்ள போறா. உள்ள போனாக்க அங்க வந்து அம்மாலாம் இருக்க மாட்டாங்க. அம்மாலா இல்லையேன்னு பாக்குறா, தேடுறா. அம்மாலா யூஸ்வலா எங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு மேன் உட்கார்ந்து இருக்காரு அந்த இடத்துல.
அவரை பார்த்தவொடனே இவளுக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறான், கொஞ்சம் கிட்ட கிட்ட வரா, கிட்ட வந்து பார்த்தாக்க அவளுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவளோட தாத்தா மாதிரி இருந்தது. அவ வந்து அவரோட பிரசன்ஸ்ல இருந்த ஒரு ஒளியும், அதுக்கப்புறம் அந்த கண்ணுல இருந்த ஒரு ஒளி, அந்த அவ நோட்டீஸ் பண்ணும்போது அவளோட தாத்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அவ பாக்குறா. பார்த்துட்டு என்ன பண்றா, அவ போய் கிட்ட போயிட்டு பார்க்கும்போது ஆனா வேற ஃபார்ம்ல இருக்காரு. பார்த்த உடனே ஆனா அவளுக்கு புரிஞ்சிடுச்சு, இது வந்து நம்ம தாத்தா தான் வந்திருக்காருன்ட்டு. ட்ரெஸ் வந்து வேற மாதிரி இருந்தது. அங்க இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஹெர்மிட் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ், வேற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல அவர் இருக்காரு. பட் ஆனா இவளோட இன்ட்யூஷன் வந்து இது ஈன்ட்டு கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்ட உடனே கிட்டக்க போறான். கிட்டக்க போயிட்டு அம்மாலா எங்கன்னு சொல்லி கேக்குறான் அவங்க கிட்ட. அவர் வாய் திறந்து பேசும்போது வாய்ஸ கட்டாயமா அவ என்ன பண்ணிட்டா, ரெகக்னைஸ் பண்ணிட்டா. அப்ப கேட்பா, அம்மாலா வந்து எங்கன்னா, அம்மாலா எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே போயிட்டாங்க, அவங்களோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இனிமே என்னால அவங்கள பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இது பார்க்க முடியும், ஆனா நீ மைண்ட்ல அவங்களோட கனெக்ட் பண்ணாக்க நீ எப்போ அவங்களோட இருக்கிற அந்த உணர்வு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வெளியில நான் உன்ன கூட்டிட்டு போறேன், நீ என்னோட வரியான்னு சொல்லி கேட்பாங்க. வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு தாத்தா, அவர் கூப்பிடுறாரு, அவரோட போகாம இருக்க முடியுமா? அப்ப அவ கேட்பா, இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு அம்மாலா வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க அப்படின்றா. ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறா. ஆமா, அவங்க எனக்கு வாங்கி வச்சுட்டு போனாங்க, அது பாரு உனக்கு வந்து குக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு சாப்பாடு. அப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மில்க், யோகாட்டு, சீஸ் இதெல்லாம் உனக்கு வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு 2-3 நாளைக்கு உனக்கு ஃபுட் சேகரித்து வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கல, பசிக்கும், நீ சாப்பிடு அப்படின்றா. சரின்ட்டு அவர் என்ன பண்றாரு, உட்காந்து சாப்பிடுறா. அவரே தாத்தா போடுறாரு, அவ சாப்பிடுறா. சாப்பிட்டுட்டு என்ன பண்றா, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, வா நம்ம 2 பேரும் இங்க பக்கத்துல ஃபாரஸ்ட் இருக்குல்ல அங்க போலான்ட்டு. அவ என்ன சொல்றா, இங்க பக்கத்துல ஒன்னும் ஃபாரஸ்ட் கிடையாதே, நான் வந்து இது லேக்கு தான் இருக்கு. நானும் வந்து அம்மாலாவும் அடிக்கடி அந்த லேக்குக்கு போவோம், அங்க உட்காந்து நாங்க பேசுவோம், ஃபாரஸ்ட்னு ஒண்ணு இல்லையே இங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லன்னா என்ன, கிரியேட் பண்ணா போச்சு ஃபாரஸ்ட் அப்படின்வா. ஃபாரஸ்ட் எப்படி கிரியேட் பண்ண முடியும், லேக் இருக்கு இல்லையா, லேக்ல இருந்து ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணலாம்ல, அதுல ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, மனசுதான், மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனால லேக்கே ஃபாரஸ்டா பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கூட்டிட்டு போவாரு. அப்ப பார்த்தா அம்மாலாவோட ஹார்ஸ் அங்க இருக்கும். இவ இருக்கிற வரைக்கும் அந்த ஹார்ஸ் அவ பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தாதான் அது அன்பு பின்னால நிக்கும் அது. அதனால இவ அன்பு மேல ரைட் பண்ணுவா. அவர் வந்து அம்மாலாவோட ஹார்ஸ் எடுத்துப்பாரு. 2 பேருமா என்ன பண்ணுவாங்க, கிளம்பி எப்பவுமே அம்மாலாவும் பத்மாவும் எந்த இடத்துல உட்கார்ந்து அந்த லேக்ல பேசுவாங்களோ அந்த இடத்துல உட்காருவா. உட்காரும் போது என்ன ஃபீலிங் கொடுப்பாருனாக்க, அந்த லேக்ல இருந்து வர அந்த இது ஏர் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து என்ன ஆகும்னா அப்படியே நரேஷ் ஆகி போகும் இவளுக்குள்ள. அதே மாதிரி அந்த இவங்க கிட்டே இருந்து வர அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து அந்த சைட் போகும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இவளுக்கு வரும். வந்துட்டு என்ன பண்ணுவா, அப்ப இவர் என்ன சொல்வாரு, அம்மாலா யாரு, எங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்க்க முடியுமா, என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாவா அம்மாலா பத்தி. அப்ப அவர் சொல்வாரு, அம்மாலா பத்தி உனக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்கள பத்தி நான் சொல்லணும்னாக்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்டோரியா நான் ஆரம்பிக்கணும், அதனால அதை நான் அப்படி சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுல என்ன சொல்வாருனாக்க, நான் வந்து ஒரு பீரியட்ல இந்த பூமியில வந்து நான் ஹியூமனா வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தபோது என்னோட பேரண்ட்ஸ் வந்து யாருனாக்கா மவுண்டன் ட்ரைப்ஸ் அவங்க, அது மலை ஜாதி மக்கள் அவங்க. அவங்களோட தான் நான் அவங்க கிட்ட தான் நான் அவங்களுக்கு தான் நான் பிறந்தேன். அதே மாதிரியே அந்த சமூகத்தோடயே நான் இருந்தேன். ஆனா அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க, அனிமல்ஸ் இருக்கும், பிளான்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கறது யாருனாக்க எர்த்து தான், இந்த பூமி தான் ஃபுட்டு கொடுக்கும். அப்ப ஹியூமன் பாப்புலேஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபுட்டு வந்து ரொம்ப அபேண்டன்டா இருக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அனிமல்ஸ் வந்து அதுக்கு தேவையானதை அது எடுத்துக்கும். அதே மாதிரி மரம் செடி கொடிகளுக்கு வந்து தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து பூமியில இருந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரி பூமி மாதா வந்து எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுக்கறது அவங்கதான். எந்த விதமான கான்ஃபிளிக்டும் மனுஷங்களுக்குள்ள கிடையாது, பொறாம கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன அளவு வேணுமோ அந்த அளவை மட்டும் அவங்கவுங்க எடுத்துப்பாங்க. இதே மாதிரி இந்த லேண்ட் வந்து எர்த்தோடக்கு சொந்தமா
சொந்தமா இருக்கிறதுனால இந்த லேண்ட்ல வந்து இங்க இருந்து வெளியிடறதுக்கு, ஏன்னா அப்ப வந்து இந்த லேண்டுக்கு நேம் கிடையாது, இதுக்கு பவுண்டரிஸும் கிடையாது, காமன் லாங்குவேஜ் தான். இங்க வந்து இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும்ன்ற எந்த நிர்பந்தமும் கிடையாது. இந்த லேண்ட் என்னது, இந்த வீடு என்னது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறவங்களும் இங்க கிடையாது. யார் யாருக்கு எங்கெங்க இஷ்டமோ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா அங்கங்க இருப்பாங்க எல்லாரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கான்ஃபிளிக்டோ ஒரு ஃபைட்டோ எதுவுமே இருக்காது. அப்படியேப்பட்ட ஒரு காலத்துல நான் இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த அந்த ஸ்டீலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாரு, இந்த விண்மீன் ஆசான்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் நம்ம கூட இப்ப சொல்றோமே ஆர்கிடூரியன்ஸ்னு, அவங்க எல்லாம் வந்து எங்களோட மூதாதையாரா நாங்க அவங்கள பார்த்தோம். அவங்க எங்களுக்குள்ளேயே வந்து நிறைய இது சேஜஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபியூச்சரை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஸ்ட் பத்தி கூட அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஸ்டார் அந்த ஸ்கை பத்தி ரிசர்ச் பண்ணி எந்த ஸ்டாருக்கு ஏத்த மாதிரி என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கு அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹியூமன் பிறந்தாக்க எந்த ஸ்டார்ல எந்த கிரகத்துல எப்படி பிறந்திருக்கான்ட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, ஜோஷியம் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்க நிறைய கேட்டிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்களோட மூதாதையர் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்களுக்கு ஸ்கைய பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தி யூனிவர்ஸை பத்தி நிறைய நாலேஜ் வந்து அவங்க கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டு 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 எனக்குள்ள என்ன ஆச்சுனாக்க, நான் வந்து ஒரு ஹெவனை பார்க்கணும். அந்த ஹெவன் உள்ள போய் அந்த ஹெவன் வந்து எப்படி கான்ஃபிகர் ஆயிருக்குன்னு பார்க்கணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுக்கு வந்து என்ன வந்து ஒரு சேஜ் வந்து என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இங்க சன் வந்து ரைஸ் ஆகி உச்சியில போய் ஒரு இடம் நிக்குது இல்லையா, மவுண்டன் மேல, நீ அந்த இடத்துக்கு போனாக்க அந்த இடத்துல இருந்து நீ நேர இது ஈஸியா வந்து ஹெவனை பார்க்கலாம். அங்கிருந்து கம்யூனிகேஷன்ஸும் வரும், அதெல்லாம் நீ ரிசீவ் பண்ணிக்கலாம். உனக்கு அந்த மாதிரி ஆசையா இருக்கான்னு சொன்னோன்னா ஆமான்னு சொன்னோன்னா அவர் என்னை கூட்டிட்டு போனாரு. அந்த மவுண்டன் மலை உச்சிக்கு என்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் அங்க இருந்தேன், வேற எந்த ஹியூமனும் அந்த இடத்துல கிடையாது. டெய்லி நைட் என்ன பண்ணுவேன், உட்காந்து உட்காந்து ஸ்கைய பார்ப்பேன். நானு ஸ்கைய பார்த்து அப்புறம் அந்த ஸ்டார்ஸ பார்ப்பேன். இதே மாதிரியே என்னோட லைஃப் கொஞ்ச காலம் போயிட்டே இருந்தது. அப்பப்ப வந்து என்ன ஆகும்னா ஒரு அந்த இடத்துல வந்து ரொம்ப பசி இருக்காது. ஒரு அளவான சாப்பாடு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட்டேன். ரொம்ப டீப் ஸ்லீப் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதே மாதிரி என்ன ஆகும்னாக்கா தண்ணி தாகம், ட்ரை ஏர் வரும்போது மட்டும் தண்ணி தாகம் எடுக்கும். அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் பக்கத்துல இருக்கிற ஐஸ் கட்டி இருக்கும், அது என்கிட்ட வந்து நான் வுட்ல வந்து ஒரு பவுல் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பவுல்ல போயிட்டு அந்த ஐஸ் கட்டியை போட்டுட்டு வந்து அதை வந்து ஒரு ஸ்டோன் வெசல்ஸ்ல அதை மாத்தி நான் என்னோட கேவ்ல உட்காந்து நான் ஹீட் பண்ணி அந்த தண்ணியை நான் குடிப்பேன். அந்த தண்ணி வந்து அவ்வளோ நரிஷிங்கா இருக்கும், எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும், லைஃப் போர்ஸும் அப்படி கொடுக்கும் எனக்கு. நான் அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னா ஒரு ஒளி வந்து பூமிக்கு ஒரு லைட் ஃபார்ம் வந்து 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 போறத வந்து நான் பார்த்தேன். ஆனாலும் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வந்து ஸ்கை மேலதான் இருந்தது. அப்படியே நான் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுனாக்க ஒரு சீப்பு சத்தம், ஒரு அழகான பெண்கள் வந்து லைட் ஃபார்ம்ல பூமிக்கு வருது. அப்பெல்லாம் அந்த ஐஸ் கட்டி இருக்கும், இங்க அந்த ஐஸ் கட்டி மேல நின்று டான்ஸ் ஆடுறது, நான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச காலம் வந்து நான் ஸ்கைய பாக்குறது விட்டுட்டு இவங்க எப்ப இறங்கி வருவாங்க இவங்களை பார்க்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள வந்து IHO நம்ம பிகினிங்ல நம்ம பார்த்திருக்கோம். அவங்க வந்து ஒரு பெண் தெய்வம், டைட்டிஸ் காடஸஸ், அவங்க அவங்க வந்து வர்றதை நம்ம பாக்குறோம், இல்ல நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் 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 காலம் கழிச்சு என்ன ஆச்சுனாக்க பூமிக்கு அவங்க வருவாங்க. வந்தவொடனே ஹியூமனுக்கு என்னென்ன வளங்கள் எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போவாங்க. இதே மாதிரி வரும்போது ஒரு லைட் ஃபார்ம்ல என்ன பண்ணாங்க, திடீர்னு காலையில நான் எழுந்து பாக்குறேன், அந்த லைட் ஃபார்ம்ல வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு லேடி வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவு அழகா ஒரு ஸ்லெண்டர் பியூட்டில அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதை நான் பார்த்து கிட்ட போறதுக்குள்ள அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த ஒளி வந்து அப்படியே தெரிச்சு எல்லா பக்கமும் அப்படியே போயிட்டாங்க. அவங்கள பார்த்ததுல இருந்து நான் திருப்பி அவங்கள பார்க்கணும்னு நினைச்சு நான் என் மனசு வந்து இங்க ஸ்கை இத பத்தி ரிசர்ச்சை விட்டுட்டு அவங்க மேல போயிடுச்சு எனக்கு மனசு. அதனால என்ன பண்ணேன், அவங்களையே நான் ஃபாலோ பண்ணி எப்ப வருவாங்களான்ட்டு தேடிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஏர்லி மார்னிங் நான் என்ன பண்ணேன், சூரிய உதயம்
ஆற சமயத்துல நான் பார்த்தாக்க அங்க ஒரு லேக் இருந்தது. அந்த லேக்ஸ் எல்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐஸ் கட்டியா தான் இருந்தது. இவங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி அதை லேக்கா மாத்தினாங்க. லேக்கா மாத்தி பூமியில வளர மக்களுக்கு நீர் கொடுத்தாங்க, நீர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது அவ்வளோ ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் அந்த லேக்கு. அந்த லேக் வந்து என்ன, அந்த லேக்கு பேர் தான் வந்து இது பால்டம் லம்போ, இங்க கிட்டக்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த லேக்ல தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தா. பார்த்தாக்கா அந்த லேக்ல வந்து ஒரு பாறை இருந்தது. பாறை மேல உட்கார்ந்து தன்னோட காலை வந்து அழகப்பட்டு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி அவங்களோட பாதம், அந்த ஃபீட்டை என்ன பண்றாங்க, அந்த தண்ணி உள்ள வச்சு ஆட்டி ஆட்டி விளையாட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒலி அவங்க கிட்ட இருந்தது. அதே மாதிரி அவங்க ரொம்ப ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல இருந்தாங்க. நான் அவங்களை கிட்ட போய் நான் பார்த்தேன். என்னை பார்த்து சிரிச்சாங்க அவங்க. அப்படியே என்னாச்சு, அப்பப்போ நான் வந்து நான் போய் என்ன கேட்டுட்டேன்னா, நான் உங்களை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஒரு தடவை உங்களை பார்த்தேன், நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே அவங்க என்னோட ஒரு வருஷம் இருந்ததுல அவங்களுக்கு வந்து ஒரு அழகான, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை எப்படி இருந்ததுன்னாக்க அவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல இருந்தது. பட் ஆனா இவங்க வந்து என்னன்னா வேற்று கிரக வாசி இவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மதரா அந்த குழந்தைக்கு எப்படி எப்படி கொடுக்கணும், செவரல் டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எப்பவுமே ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த நைட்டு வந்து அவ்வளோ குளிர் இருக்கும், வரைஞ்ச பனி, அப்படி குளிர் இருக்கும். அந்த குளிர்ல என்ன பண்ணுவாங்க, இவங்க குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. குழந்தைக்கு வந்து குளிர் தாங்க முடியாம அந்த குழந்தை ஃப்ரீஸ் ஆயிடுமேன்ற அந்த பயமே அவங்களுக்கு கிடையாது. போய் அது காதுல ஏதோ சொல்லி 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 சிரிப்பாங்க. இப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு 4 வருஷம் குழந்தை ஆயிடுச்சு. அது குழந்தை ஆயிட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை ஐஸ்ல நிக்க வச்சு டான்ஸ் ஆட வச்சாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடினாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு டான்ஸ் ஆட முடியாம, அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம அது கீழே விழுந்து அது கை உடைஞ்சு போச்சு. இதே மாதிரி கை உடைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, உடஞ்ச உடனே நான் அதை பார்த்துட்ட உடனே, நான் என்னைக்குமே அவங்கள வந்து ஹார்ஷா கோச்சுன்றது கிடையாது. அன்னைக்கு நான் வந்து அவங்கள வந்து ரொம்ப கோச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், இது கூட்டுன்னு வந்து அந்த குழந்தைக்கு சரி பண்ணேன். அவங்களே நைட்டு எல்லாம் குழந்தையோட உட்காந்து கையை சரி பண்ணிட்டாங்க. காலையில எழுந்து பார்த்தா அவங்கள காணோம், அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃபை காணோம், எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். இப்படியே வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, நான் ஏதோ ஹார்ஷா திட்டினதுனாலதான் அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ ஒரு நாளைக்கு என்னன்னா, அவங்க கனவுல வந்தாங்க. கனவுல வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க திட்டினதுனால நான் கிளம்பி போல, என்னோட டைம் அவ்வளவுதான், அந்த டயத்துக்கு மீறி என்னால இங்க பூமியில இருக்க முடியாது, அதனால நான் கிளம்பி போயிட்டேன். நான் இருந்தேன்னா நான் இங்க வந்து பர்த் சைக்கிள் லைவ், டெத் அண்ட் லைவ், ரீபர்த் சைக்கிள்ல நான் மாட்டிப்பேன், அதனால நான் கிளம்பி போயிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு உங்களோட இன மக்களோட போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து அம்மா கிட்ட ரொம்ப அட்டாச்சு. அது அம்மா எப்ப காணா போனாங்களோ அதுல இருந்து அது வந்து அம்மா வேணும் அம்மா வேணும்ட்டு அந்த அம்மாக்காக ஏங்கிட்டே இருந்தது. அதனால நான் கீழே கூட்டிட்டு போனேன். நான் இங்க இருந்து மேல போய் அப்புறம் கீழே நான் என்னோட இனத்து மக்களோட ஜாயின் பண்ண வரும்போது 15 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அந்த 15 வருஷத்துல என்ன ஆச்சுன்னா, என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மட்டும் இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த குழந்தைய என்னோட சிஸ்டர் வீட்டுல கூட்டிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என் ஒய்ஃபை தேடி நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா என்னன்னாக்க, என் மனசுக்குள்ள ஒரு கில்ட் மட்டும் இருந்தது. இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவா நான் இருந்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் எதுவுமே செய்யல, அந்த குழந்தைக்கு அவர் பண்ணல. அதே மாதிரி அந்த குழந்தையோட அம்மாக்கும் வந்து அந்த ஒரு கில்ட் இருந்தது. ஏன்னா அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யாம அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட் இருந்தது. ஆனா அந்த குழந்தை நாளடைவுல என்ன ஆச்சுனாக்க, இது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு கொஞ்சம் கேப் கழிச்சு ஒரு பர்த் எடுத்தாங்க. அந்த பர்த்ல எங்க இருந்தாங்கன்னா, ஹான் எம்பரர் பீரியட்ல வந்து எனக்கு பேத்தியா வந்து அந்த குழந்தை பிறந்தது
அந்த நான் வந்து ஈ அந்த குழந்தை வந்து சுன்மாவா இருந்தது. அப்ப அங்க என்ன நடந்ததுனாக்க, அவங்க வந்து எனக்கு எகெயின்ஸ்டா விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல வந்து அந்த குழந்தையோட அம்மா, அது சுன்னுஹாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவரோட அவளால வாழ முடியல. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தையும் என்ன பண்ணா, அவ விட்டு இது சரியா வளர்க்க முடியல. அதனால தாத்தாவோடயே வந்து இருந்துட்டான். அந்த இதெல்லாம் சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. கேட்டுட்டு அவ கேக்குறான், இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. கேட்கும்போது அந்த குழந்தை, நீ விட்டுட்டு வந்தேன்னு சொன்னியா, அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு அந்த குழந்தை அப்படின்ட்டு அவ சொல்றா. சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு இவர் எப்படி அவளுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு, இதுக்கப்புறம் பத்மாவோட லைஃப் எப்படி இருந்ததுங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்.